Hello friends, welcome to Things New Tamil channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அடை தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து 3 பேர் தாராளமா சாப்பிடலாம் இந்த அளவுல. சோ அதுக்கு நான் வந்து 1/4 கப் இட்லி அரிசி எடுக்கிறேன். அதே மாதிரி 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பு, உளுந்து மட்டும் 1/2 கப் எடுக்கிறேன். நான் உளுந்து வாசனை வரும் அப்படிங்கிறதுக்காக. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 hours நல்லா ஊற வச்சிருங்க. இது கூட வந்து 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சிருங்க. இப்போ இது எல்லாத்தையும் கழுவி மிக்ஸியில் அரைச்சிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 5 பூண்டு, அதுக்கப்புறம் வந்து சோம்பு, சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள் தேவையான அளவு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். ஒரு தடவை அரைச்சதுக்கு அப்புறம் நான் இதில் 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்குறேன். இது சேர்த்தா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன். இது நல்லா தோசை மாவு பதத்துக்கு நமக்கு அரைச்சிக்கணும். ரொம்பவும் தனியாக கரைச்சிடக்கூடாது. நார்மலான ஒரு கெட்டியான அளவில் நீங்கள் இதை கரைச்சிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கரைக்கணும். ஸோ இது கூட இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்குறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து உடனேவும் ஊற்றலாம், ஒரு 2 மணி நேரம் கழிச்சும் ஊற்றலாம். நான் உடனே தான் இன்றைக்கி ஊற்ற போகிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு இதில் நீங்கள் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது வந்து சீக்கிரமாக ஜீரணம் ஆகும். ஈவன் வந்து நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் பெருங்காயம் சேர்த்தா. அதே மாதிரி உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம். அஸ் யூஷுவல் எப்போவும் தோசை ஊற்றுற மாதிரி தான் அதை ஊற்ற போகிறோம். பட் கொஞ்சம் சின்னதாக ஊற்றணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கேப்லலாம் ஃபில் பண்ணி விடுங்க. ஸோ சுற்றி எண்ணெய் விட்டுருங்க. இது நல்லா வேகணும். ஏன்னா வந்து வெந்த மாதிரியே இருக்கும், பட் உள்ளெல்லாம் வெந்திருக்காது. ஸோ நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடை தோசை வந்து ரொம்ப நல்லது தான். ஏன்னா வந்து பருப்போட ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதில் கிடைக்கும். ஸோ வந்து எப்போயாவது ஒரு டைம் இதை செஞ்சு சாப்பிட்லாம். வீக்லி ஒன்ஸ் கூட சாப்பிட்லாம். நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். இதுக்கு எந்த சட்னி வேணால் வச்சு சாப்பிட்லாம். பர்டிகுலராக ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த சட்னி நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கலாம். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுருவோம். பாருங்கள், கீழே நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வைக்கணும். ரெண்டு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க. இதே மாதிரி மற்ற எல்லா தோசையுமே நீங்கள் ஊற்றிடலாம். இன்னும் தோசை மாதிரி வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பதமே போதும் அப்படிங்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ அடுத்த தோசையும் நான் வந்து ஊற்றிட்டேன். ஸோ இது கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.